ஸோ இந்த மாதிரி சூப்பரான மாடல்ஸ், டாப் ரன்னிங் மாடல்ஸ் மட்டுமே சூப்பர் ப்ரைஸிங்கில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் எங்ககிட்ட இஎம்ஐலேயே வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு இஎம்ஐ நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ இதை பற்றின ப்ராசஸ் தான் இந்த ஃபுல் வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அதாவது நம்மக்கிட்ட கிரெடிட் கார்டு இஎம்ஐ அண்ட் டெபிட் கார்டு இஎம்ஐ இருக்கு. கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 1 லேக் லிமிட் இருக்கு, 2 லேக்ஸ் லிமிட் இருக்குன்னா நீங்கள் 50,000 உங்களுக்கு எவ்வளோ லிமிட் இருக்கோ அந்த லிமிட்டுக்கு நீங்கள் எங்ககிட்ட பே பண்ணி அதை இஎம்ஐயை எங்ககிட்டயும் நீங்கள் லைவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் ஆன்லைன்லேருந்து வாங்குறீங்கன்னா எங்ககிட்ட டெபிட் கார்டு இஎம்ஐ பண்ண முடியாது. ஆன்லைனில் கிரெடிட் கார்டு இஎம்ஐ பண்ண முடியும். எப்படின்னா நாங்கள் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு பேமெண்ட் லிங்க் அனுப்புவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் வாங்குறீங்கன்னா 75,000க்கு உங்களுக்கு நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கில் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் உங்கள் நெட் பேங்கிங்கில் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு இஎம்ஐ நம்மக்கிட்ட ஆன்லைனில் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஸ்டோர்ஸில் டெபிட் கார்டு இஎம்ஐ பண்ணி கொடுக்குறோம். அது ரொம்பவே சிம்பிள் ப்ராசஸ் தான். ஹெச்டிஎஃப்சி, கோட்டாக், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் இந்த 4 பேங்க்கில் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த 4 பேங்க்கில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ இந்த 4 பேங்க்கில் தான் நம்மளால் வந்து டெபிட் கார்டு இஎம்ஐ பண்ண முடியும். ஸோ ஸ்க்ரீனில் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியோ இல்லை இதில் போட்டிருக்க ப்ரொசீஜர் படி மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் மெசேஜ் வரலன்னா நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னொரு கஸ்டமர்ஸ் கேட்குற விஷயம் என்னென்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு வச்சு நம்ம பண்ண முடியுமா? ஆதார் கார்டு, பேன் கார்டு வச்சு பண்ணுறது ஃபினான்ஸ். நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடையாது. பர்டிகுலர்லி கார்டோடைய இஎம்ஐ மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு இஎம்ஐ முன்ன சொன்ன பேங்க்ஸ் மட்டும்தான் டெபிட் கார்டில் இருக்குது. கிரெடிட் கார்டில் எல்லா பேங்க்ஸுமே அவைலபிளாக இருக்குது. கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு இஎம்ஐயில் வாங்குறேன், ஒரு 75,000 ஃபோன் வாங்குறேன், பட் 1 லேக்கு என்கிட்ட லிமிட் இருக்குது, நான் எதாவது டவுன் பேமெண்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. 1 லேக் லிமிட் இருக்கும்போது தாராளமாக 75,000க்கு ஃபுல்லாக கூட ஸ்வைப் பண்ணிக்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் உங்களுக்கு அதில் வரும். இந்த டெபிட் கார்டும் சரி, கிரெடிட் கார்டும் சரி, 0 காஸ்ட் இஎம்ஐ கிடையாது, இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கம்மி பண்ணணுன்னா என்கிட்ட ஒரு 20,000 இருக்குன்னா அந்த 20,000 முன்னாடி போட்டு பேலன்ஸ் 50,000க்கு மட்டும் நீங்கள் இந்த கார்டு இஎம்ஐ பண்ணுறதுனால உங்களுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். டவுன் பேமெண்ட் கட்டாயம் கிடையாது. அண்ட் இன்னும் அதர் கேசஸில் என்கிட்ட 30,000 ரூபாய்க்கு தான் வந்து கிரெடிட் கார்டில் லிமிட் இருக்குது, டெபிட் கார்டில் லிமிட் இருக்குது அப்படின்னா 1000க்கு ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் 20,000 வந்து நீங்கள் பார்ஷியலாக தனியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு 30,000 நீங்கள் இஎம்ஐயாக போட்டுக்கலாம். இதுதான் ப்ராசஸ். அண்ட் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா டெபிட் கார்டு இஎம்ஐயோ வேறு எந்த இஎம்ஐயோ நம்மகிட்ட கிடையாது. ஒன்லி கிரெடிட் கார்டு இஎம்ஐ நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா நம்ம சைட்லேருந்து லிங்க் அனுப்பிச்சிக்கலாம். அண்ட் டெலிவரி ப்ராசஸ்